ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் ப்ரெக்னென்ட் உமனுக்காக சில அறிவுரைகள் சொல்ல போகிறேன். ப்ரெக்னன்சி உமன்லாம் கட்டாயம் கர்ப்பிணிகளை நல்ல குவாலிட்டி ஃபுட்டை ப்ராப்பராக சாப்பிடணும். ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை அந்த 10 மாதமோ வயிற்று உள்ளேயே இருக்குது. அது எந்த ஃபுட்டும் அது டைரெக்டாக சாப்பிட்றதில்ல, ரைட்டா? ஸோ அதுக்கு நியூட்ரிஷன் ஃபுல் ஆர்கன்ஸும் வளர்கிறதுக்கு எங்கேருந்து போகுது? தாய்கிட்ட தான் போகுது. ஸோ தாய் எந்த அளவுக்கு அவங்க ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அது அவங்களுடைய ஸ்டமக் மூலிமா இன்டெஸ்டைனுக்கு போய் அது எனர்ஜியாகவும் கொஞ்சம் மினரல்ஸு ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன் ஆகி அவங்களுடைய பிளட்டில் சர்க்குலேட் பண்ணி யூட்ரஸில் இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் அந்த நஞ்சு பிளசண்டா, ரைட்டா? அந்த பிளசண்டா மூலியமாக தாயினுடைய பிளட்டுலேருந்து குழந்தைக்கு போகுது. ஸோ அந்த பிளசண்டான்றது ஒரு டிஸ்க், ஒரு ரவுண்டாக வட்ட மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அது யூட்ரஸ் உள்ளே இருக்கும். அதுலேருந்து அந்த பிளசண்டல் வெசல்ஸ் வழியாக, பிளட் வெசல் வழியாக இந்த நியூட்ரிஷன் தாய் இதுலேருந்து குழந்தைக்கு குழந்தையோட தொப்புள் கொடி அம்பலிகஸ் வழியாக உள்ளே போய் அதுக்கு சப்ளை பண்ணுது, ரைட்டா? ஸோ இந்த மெக்கானிசம் மூலியமாக தான் அதுக்கு ஃபுட்டு ஃபுல்லாக போகுது. ஆக்சிஜன் அது வயிற்று உள்ள மூச்சு விடுறதில்ல, அதோட லங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வேண்டிய ஆக்சிஜனும் தாயினுடைய பிளட்டு மூலியமாக தான் வருது. ஸோ உணவு, ஆக்சிஜன், விட்டமின்ஸ் எல்லாமே தாய்கிட்டேருந்து குழந்தைக்கு வருது. அதனால் தாய் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் உணவும் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது. அது எல்லா கர்ப்பிணி பெண்களும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் கர்ப்பிணிகள் இறந்தால் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், ரைட்டா? அவங்க சாப்பிட்ற ஒரு வாயுமே நல்ல சத்துள்ளதாக எடுத்துக்கிட்டால் தான் அவங்க உடலுக்கும் தேவை, குழந்தைக்கும் தேவை, ரைட்டா? இது ஒவ்வொரு கர்ப்பிணியும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா எனக்கு பசிக்கலை, இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சாப்பிடாம கூடாது. என்னென்ன டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதில் ஆயிரக்கணக்கான ஃபுட்டு இருக்குது. நல்ல ஃபுட்டு, நியூட்ரிஷன்ஸ் ஏதோ அது தே ஹாவ் டு டேக். அப்போ தான் ஹெல்த்தியாக ஒரு குழந்தை டெவலப் ஆகும். ஓகேங்களா?